கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தின் பின்னணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 1999 காலகட்டத்திலிருந்து 2005 காலகட்டம் வரைக்கும் நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சிஸ்டரோட பேரு பவித்ராங்க. தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல தான் இவங்களோட கிராமம் இருக்குதுங்க. பவித்ரா குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 4 பேருங்க. பவித்ரா, அவங்க அப்பா அம்மா, பவித்ராவுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி ஒன்று இருக்காங்க. 1999 காலகட்டத்தில் பவித்ரா அவங்களுக்கு கரெக்டாக 23 வயது இருந்திருக்குங்க. பவித்ரா அவங்க குடும்பத்தில் முக்கியமான நபரான அவங்க அப்பாவோட நேம் செல்வராஜுங்க. செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து டிரைவிங் மீதான காதல் காரணமாக படிப்படியாக முன்னேறி இப்போ லாரி டிரைவர்லேருந்து கனரக வாகனம் ஓட்டுற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. செல்வராஜ் அவர்கள் அவர் லாரியை எடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சரக்குகளை ஏற்றாருன்னா பீகார், ஒடிசா, குஜராத் போன்ற அதர் மாநிலங்களுக்கு, அதர் ஸ்டேட்டுகளை கொண்டு போய் சரக்குகளை இறக்கி அங்கே இருந்து சரக்குகளை ஏற்றி மற்ற மாவட்டங்களுக்கு வருவதுன்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட், இரவும் பகலும் கடினமாக உழைக்கிற ஒரு உழைப்பாளினே சொல்லாங்க. பெரும்பாலும் டிரைவர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கஷ்டம் தெரியுங்க. மேக்சிமம் அவங்களே தான் சமைச்சு சாப்பிடணும். அவங்களே தான் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு போய் அங்கே ஓட்டணும். அதுவும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்புன்றது உத்தரவாதமே கிடையாது. அது மேக்சிமம் டிரைவிங் தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்படி பகலும் இரவும் கண் முழிச்சு டிரைவிங் தொழிலில் இருக்கிற செல்வராஜ் அவர்களுக்கு தீய பழக்கம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத சுத்தமான டீ டோட்டல்னே சொல்லாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் செல்வராஜ் அவர்கள் அவங்க மகள் மீது வைத்த பாசனே சொல்லாங்க. பவித்ரா அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஹீரோ யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ரஜினி, விஜய், அஜித்னு சொல்லுவோம்ல, மேக்சிமம் பெரும்பாலும் பெண்களுக்கு அவங்க ஹீரோனா அவங்க அப்பா தாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவை பொறுத்தளவுக்கு பவித்ரானா அவ்வளோ பிடிக்குங்க, அவ்வளோ பாசமாக வளர்த்திருக்காரு. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா என் மகள் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தான சொல்லுவார் செல்வராஜ் அவர்கள். பவித்ரா அவங்களோட அப்பாவின் கடின உழைப்பின் பயனாக பவித்ரா அவங்களுக்கு 1999 காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடித்த வேலையான ஆசிரியர் வேலை ஒன்று கிடைக்குதுங்க. அவங்கள சொல்லப்போனால் அப்படின்னா கல்லூரியெல்லாம் முடித்து ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் போய் அவங்க ஆசிரியர் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1999 காலகட்டத்தில் இவங்களுக்கு கணித ஆசிரியர் வேலை ஒன்று கிடைக்குதுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க கிராமத்துக்குள்ளேயே இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலேயே அந்த வேலை பவித்ரா அவங்களுக்கு கிடைக்குதுங்க. பவித்ரா அவங்களுக்கு இந்த ஆசிரியர் வேலை கிடைச்ச உடனே இந்த நல்ல தகவலை முதல் முறையாக அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. பெரும்பாலும் 2000 காலகட்டத்தப்போ மேக்ஸிமம் எல்லாரும் பட்டன் ஃபோன் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த நோக்கியா பட்டன் ஃபோன், சாம்சங் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்பாக்கிட்டையும் பட்டன் ஃபோன் தான் இருந்திருக்கு, தன்னோட மகளான பவித்ரா அவங்கள்ட்டையும் பட்டன் ஃபோன் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவங்க எந்த நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட தகவலாக இருந்தாலும் சரி, முதல்ல ஷேர் பண்ணுவது அவங்க அப்பாட்ட தாங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அப்பா என்ன ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, நல்ல மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச் மட்டும் தாங்க பேசுவார். அது மட்டும் இல்லாமல் தன் மகள் மனம் வருந்தக்கூடாது அப்படின்றனால சந்தோஷமான செய்தி எப்பயுமே ஷேர் பண்ணுவாங்க. அதனால் பவித்ரா அவங்க அப்பாட்ட கால் பண்ணி இந்த மாதிரி அரசு ஆசிரியர் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான ஆறுதலான ஒரு பதிலை அவங்க அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட பவித்ரா அவங்க மறுபடியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1 வாரம் கழித்து நான் வீட்டுக்கு வருவோம், அப்போ கண்டிப்பாக இது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலையும் பவித்ராட்ட சொல்லிடுறாங்க. இந்த தகவல் அவங்க அப்பாட்ட சொன்ன பிறகு தான் பவித்ரா அவங்க குடும்பத்தான தம்பிக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்தின குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி படுறாங்க. பெரும்பாலும் ஆசிரியர் வேலைகள் கிடைக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க அந்த காலகட்டத்தில். இப்பயும் மேக்ஸிமம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அப்போ கிடைக்கிறது ஓரளவுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப பவித்ரா அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்ச பிறகு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராமத்திலேயே அந்த அரசு வேலை கிடைக்குது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பவித்ரா அவங்களுக்கு 1999 காலகட்டத்தில் அரசு ஆசிரியர் வேலை கிடைச்ச அதே நேரத்தில் தான்
பவித்ரா அவங்க தம்பி கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காருங்க. எப்படியோ ஒரு வார காலகட்டம் கழிச்சு செல்வராஜ் அவர்கள் பவித்ராவோட அப்பா ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த உடனே இந்த சந்தோஷமான செய்தியை சிக்கன் மட்டன் எடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க மகள்கிட்ட நல்லா பாசமாக பழகிட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவங்க அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, மகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, 23 வயசு ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரம் திருமணம் பண்ணி வச்சிடலாம் வரம் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் கேட்ட பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா எது செஞ்சாலும் அது நல்லாதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இதனை எடுத்து ஒரு 3 மாசத்திலேயே பவித்ரா அவங்களுக்கு வரம் பார்த்து அவங்க சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுத்துறாங்க. அவரோட பேரு ராம்குமாருங்க. பார்க்குற கருப்பா கலையா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பவித்ரா அவங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. இருந்த குடும்பத்தாருக்கும் ஒத்துப்போன காரணத்தினால இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. வரம் பார்த்த ஒரு 3 மாசத்திலேயே 2 பேர்த்துக்குமே நிச்சயதார்த்தம் நடந்துருதுங்க. நிச்சயதார்த்தம் நடந்து ஒரு 6 மாசம் கழிச்சு பிரம்மாண்டமா சிறப்பா 2 குடும்பத்தாரும் ஏற்பாடு பண்ணி திருமணத்தை நடத்தி வச்சிடுறாங்க. திருமணம் நல்லபடியா முடிஞ்சு பவித்ராங்க அவங்க கணவரான ராம்குமார் அவங்க குடும்பத்துல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ்ந்து ஒரு 2 வருஷம் நல்லபடியா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. நல்லபடியா போனாலும் கூட பவித்ராவோட உற்றார் உறவினர்கள், அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் சொந்தக்காரங்க எல்லாரும் பவித்ரா அவங்க குடும்பத்திட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நல்ல செய்தி எப்போ சொல்லுவீங்க, நல்ல விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பவித்ரா அவங்களுக்கு 2 வருட காலம் ஆகியும் குழந்தை இல்லாதனால தான் எல்லாரும் இந்த கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 வருட காலம் ஆன பிறகும் கூட குழந்தை இல்லாதனால பவித்ராவை ஏளன பார்வையும் ஏளன பேச்சும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாமல் பவித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கணவரான ராம்குமாரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே ஒரு அரசு மருத்துவமனை இருக்குங்க. அதனால் அரசு மருத்துவமனை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்த பிறகு ஒரு அதிர்ச்சியான, இவங்க வாழ்க்கையில் இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை டாக்டர் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பவித்ராவும் அவங்க ராம்குமார் அவர்கிட்டையும் சொல்லும்போது 2 பேருமே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. மனசு உடைஞ்சதுனால பவித்ரா அவங்க அழுதுகிட்டே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கண்ணீரோட பவித்ரா இந்த இடி விழுகிற செய்தியை அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் குழந்தை பிறக்காதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன செய்தியை அவங்க அப்பா கிட்ட பவித்ரா அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பவித்ராவோட அப்பா மனசு உடைஞ்சு போய் கண்ணீரே விட்டாருன்னு சொல்லணும். கண்ணீர் விட்டதும் இல்லாமல் தன் மகள் மனம் வருந்தக்கூடாது அப்படின்ற காரணத்தினால, உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்குமா, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்ணீரோட மகளுக்கு தெரியாமல் அந்த காலை கட் பண்ணிடுறாருங்க. இதனை எடுத்து பவித்ரா அவங்க வீட்டுக்கு வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு எல்லாரும் ஏளன பார்வை ஏளன பேச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதனை எடுத்து பவித்ரா அவங்க சொந்தக்காரங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் போய் அட்டன் பண்ணுறதே கிடையாதுங்க. யாராச்சும் அட்டன் பண்ணி இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மனசுடைஞ்சு போயிடுவாங்கன்றதுனால மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போகாமல் தாங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா வேலை செய்கிற அந்த ஆசிரியர் வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஏளன பார்வையில் தான் பார்ப்பாங்களாமாங்க. இதனை எடுத்து பவித்ராவோட அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் சரக்குகளை ஏற்றிட்டு ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாட்டெலாம் போவார்ல, அப்படி போகும்போது போகிற வழியில் என்ன கோயிலாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, அப்புறமா கிறிஸ்டின் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் போய் வண்டியை ஸ்டாப் பண்ணி இறங்கி கடவுளை வணங்கி நம் மகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாராமாங்க. இருந்தாலும் பவித்ரா கணவரான ராம்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றக்காக அருகில் இருக்கிற எல்லா மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போய் சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்க்குறாருங்க. ஆனாலும் சிகிச்சை எதுவுமே பலன் அளிக்கல. மருத்துவர்கள் எல்லாரும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பவித்ரா மனசொடைஞ்சு போனாலும் எல்லா கோயில் குளங்களுக்கும் ஏறி இறங்குறாங்க. வணங்காத கடவுள்கள் கிடையாது, போகாத சித்த மருத்துவம் பண்ணி அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. இருந்தாலும் எதுவுமே பலன் அளிக்காத காரணத்தினால மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வருஷ காலகட்டம் இவரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடியாக இருந்த காரணத்தினால உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஏளன பேச்சு ஏளன பார்வை பார்க்கறதுனால பவித்ரா அவங்க கணவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படியே நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவேன், என்னை தனி கொடுத்தனம் போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ராம்குமார் அவங்க வீட்டில் இருந்து தனி கொடுத்தம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க.
அதனை அடுத்து 1 மாதம் கழித்து பவித்ராவும் அவங்களோட கணவரான ராம்குமாரும் தனி கொடுத்துரும் போகிறக்கு முடிவு பண்ண மட்டும் இல்லாமல் தனி கொடுத்துரும் போகிறாங்க. அவங்க இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் வீடுங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் அப்படி தான் இருக்கும். அதனால் தனி கொடுத்துரும் வந்த பிறகு தான் இவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப உடஞ்சி போய் தாங்க அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இப்படி 1 வருஷம் காலகட்டம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துலேயே பவித்ரா அவங்க ஒரு நாள் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப மயக்க வர காரணத்தினால அன்னைக்கு ஆசிரியர் வேலைக்கு கூட போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களோட ராம்குமார் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலைங்க. அப்பயே ஆஃபீஸ் வேலைக்கு போயிருந்துருக்காரு. ஸோ நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் வருவார். இதை நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல் ஆஃபீஸ் முடிஞ்சு ராம்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு பார்த்த பிறகு தன் மனைவி ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தினால என்ன ஏதுன்னு கேட்குறாருங்க. அது பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாந்தி எடுத்திருக்கேன், மயக்க வர மாதிரி இருக்குது, போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குமார் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா தேவையில்லாத ஃபுட்டு எதாவது சாப்பிட்ருப்பாங்களாட்டுக்கு, அதனால தான் மயக்கம் வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமும் பட்டுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா பவித்ரா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன டாக்டர் இப்போ கர்ப்பம் இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் வியப்போட ஆச்சரியத்தோட சொல்கிறாருங்க. இதை கேட்ட 2 பேர்த்துக்குமே ஒரு பேரதிர்ச்சி மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. உடனே பவித்ரா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னலாமா, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படான்னு சொன்னல, இப்போ நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லாமல் நான் கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுமா, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்ட பவித்ரா அவங்க அப்பாவை வீட்டுக்கு வாங்கப்பா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனை எடுத்து டாக்டர் அவங்க பவித்ராவையும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி செக்கப் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பவித்ரா அவங்க வீட்டுக்கு சந்தோஷப்பட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி 1 வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது ஹார்லிக்ஸ், பழங்கள், காய்கறிகள், கிழங்கு வகைன்னு சொல்லிட்டு ஒரு சத்தான உணவுப் பொருட்களை அவங்க மகளுக்கு வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லாமல் அவரோட கணவரான ராம்குமார் அவரும் பவித்ரா அவங்கள இன்னும் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ 9 மாதம் முடிஞ்சு பவித்ரா அவங்களுக்கு வயிற்று வலி வந்த காரணத்தினால மருத்துவமனை போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண போகிற குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அடுத்த நாள் வெற்றிகரமாக பவித்ரா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குதுங்க. இந்த தகவலை கேட்ட பவித்ரா சொந்தக்காரங்களும் பவித்ரா கணவரான ராம்குமார் அவங்க சொந்தக்காரங்களும் மருத்துவமனைக்கு பவித்ராவையும் அவங்க குழந்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக அவங்க அப்பா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பவித்ரா அவங்க அப்பா கால் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டோடனே அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா அவங்க நாங்கள் 1 வாரத்தில் கண்டிப்பாக வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால பவித்ரா அவங்க அப்பா அவங்க ஓனராக இருக்கிற நபருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஓனர் இன்னும் மகிழ்ச்சி படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவங்களுக்கு குழந்தை இல்லாது எல்லாமே அவங்க ஓனருக்கு தெரியும். பவித்ரோட அவங்க அப்பா அவரோட ஓனர்கிட்ட ஒன்று விடாமல் எல்லாம் சொன்ன காரணத்தினால ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வீட்டுக்கு போய் 1 வாரம் நீ லீவ் எடுத்துக்க, விடுமுறை எடுத்துக்க, அவன் மகளை போய் பாரு, உன் பேரனை போய் பாரு, நல்லா சந்தோஷமாயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் பவித்ரா அவங்க அப்பா கிட்ட இதை சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட பவித்ராவோட அவங்க அப்பா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க மகள்கிட்ட திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாரம் லீவ் விடுமுறை கொடுத்துருக்காரு எங்கள் ஓனரு, நான் கண்டிப்பாக அவனை பார்க்க வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இப்படியே 1 வாரத்துக்கு அப்புறம் பவித்ரா அவங்க மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க குழந்தையோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பவித்ரா அவங்க கணவரான ராம்குமாரை வேலைக்கு தாட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு மதியானம் ஒரு 2 மணி போல கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது பவித்ரா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கேரளா பக்கம் வரைக்கும் வந்துட்டேமா, இன்னும் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான செய்தியை பவித்ரா அவங்கள்ட்ட சொல்லும்போது பவித்ரா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அப்பாட்ட அப்படின்னா பார்த்து பொறுமையா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பவித்ரா அவங்க குழந்தைய தொட்டில போட்டு அவரை அறியாமையே ஆட்டோமேட்டிக்கா இருந்த டயர்ல தூங்கிடுறாங்க. தூங்குன ஒரு சில மணி நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா மணி ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப பவித்ரா அவங்க கதவை யாரோ டப்புன்னு தட்டுற சத்தம் பவித்ரா அவங்களுக்கு நல்லாவே கேக்குதுங்க.
அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க குழந்தை வந்து அழுக ஆரம்பிக்குதுங்க. பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, கதவை யார் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது அங்க இருந்து ஒரு குரல், கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல், யார் பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட பவித்ராவோட அவங்க அப்பா தாங்க பேசுறாங்க. அம்மா நான் வந்துட்டேன், கதவை திறமான்னு சொல்லிட்டு கதவை வேகமா தட்டுற சத்தத்தை கேட்டு பவித்ரா அவங்க சந்தோஷத்தோட அந்த கதவை திறக்க போறாங்க. திறக்க போன பவித்ரா அவங்களுக்கு பேரதிர்ச்சின்னு சொன்னாங்க. கதவை தொடர்ந்த உடனே ஜில்லுன்னு காத்து மட்டும் தான் அவங்க மேல படுதுங்க. கதவு தட்டின இடத்துல யாருமே இல்லை. அதை பார்த்த உடனே மழை வேற நல்லா பெய்யற காரணத்தினால நம்ம பிரம்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா கதவை தாத்திட்டு தன் குழந்தை அழுகிறத போய் பார்க்கறதுக்கு போறாங்க. பார்க்க போகும்போது பவித்ரா மொபைலுக்கு ஒரு கால் வருதுங்க. யாரா இந்நேரத்துல கால் பண்றது அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது கால் பண்றது வேற யாரும் இல்லைங்க, பவித்ராவோட அவங்க அப்பா தான் கால் பண்றாங்க. உடனே காலை அட்டன் பண்ண பவித்ரா, சொல்லுங்கப்பா வந்துட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து மலை சாரல் நல்லா வீசுற சத்தம் மட்டும் நல்லா கேட்குது. அலோன்னு மட்டும் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்காங்க. யாரு அப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்கும்போது ஆப்போசிட்ல இருந்து பவித்ரா பேசுறது ஒரு அன்னோன், அதாவது யாருமே தெரியாத ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். மூணாவதா ஒரு நபர் கால் பண்ணி, அம்மா நீங்க யாருமான்னு கேட்குறேன். அப்பா சொல்லுங்கப்பா மாதிரி பவித்ரா சொல்லும்போது, அம்மா நீங்க வந்து யாருமா நீங்க தெளிவா சொல்லுங்கிறதுக்கு எங்க அப்பாவோட மொபைல் தாங்க நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்ககிட்ட சொல்லும்போது, உங்க அப்பா மொபைல் தானம்மா, மன்னிச்சிருமா, உங்க அப்பா வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பவித்ரா அவங்க காதுக்கு சொல்றாங்க. இதை கேட்ட பவித்ரா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. காதுல இருந்து உடனே செல்லு கீழே விழுந்துருச்சு. அவங்க பயத்துல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தை அழுகிறது போய் பார்க்கும் போகும்போது பவித்ரா மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. என்னாச்சு அப்படின்னா, அழுதுட்டு இருந்த குழந்தை தொட்டில யாரோ ஆட்டி விட்டாங்க அப்படின்னா எப்படி ஆட்டி இருக்குமோ, யாரோ பக்கத்துல இருந்து ஆட்டினா எவ்வளோ தொட்டில அசையுமோ அதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே பவித்ரா அவங்களுக்கு கண்ணீர் மழையே வந்துருச்சுங்க. பவித்ரா அவங்களுக்கு 1000 குழப்பங்க மனசுக்குள்ள. கதவை தட்டினது எங்க அப்பா குரல் நல்லாவே என் காதில் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே உள்ள போய் பார்க்கும்போது தொட்டில யாரோ ஆட்டி விட்டா எப்படி ஆடுமோ அது மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பவித்ரா அவங்களுக்கு பயமே வந்துருச்சுங்க. உடனே பவித்ரா அவங்க கணவரான ராம்குமார் கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்களும் அவசரமா வீட்டுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணும்போது உண்மையாகவே பவித்ரா அவங்க அப்பா கேரளா பக்கம் வந்து குண்டூசி வலை விழுந்திருக்க மாட்டேங்க. அங்கே வந்து லாரி வந்து அப்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து ஸ்பாட்லேயே இறந்துருக்காரு. அவர் இறந்து ஒரு 5 மணி போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் இவங்களுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. திறக்கும் போகும்போது அவங்க அப்பா கிடையாது, உள்ள காது ஜில்லுன்னு மட்டும் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்த நாள் பவித்ரா அவங்க அப்பாவோட உடலை வீட்டுக்கு கொண்டு வந்து சம்பிரதாயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி நல்லடக்கம் பண்ணி உடலை புதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா அவங்க வீட்டில் ஒரு 10 நாளாகவே குழந்தை அழுகு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா போய் பார்க்கும்போது தொட்டில யாரோ ஆட்டி விட்டாங்க அப்படின்னா எப்படி ஆடுமோ அது மாதிரி ஆடிட்டு இருக்கிறத அவங்க பவித்ரா அவங்க நல்லாவே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16வது நாள் காரியம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நிகழ்வு அப்நார்மலான நிகழ்வு எதுவும் நடக்கிறது இல்லை பிரதர். இருந்தாலும் ஆசையாக எங்களோட குழந்தைய பார்க்க வந்த எங்கள் அப்பா இடையிலே இறந்து போவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்க இந்த நிகழ்வை நம்மகிட்ட சொல்லி முடித்தாங்க. இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் இதே மாதிரி அமானுஷ்ய நிகழ்வு நடந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமும் டெலிகிராம்லையும் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் கான்டெக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி திக்கு சம்பவம் நடந்ததா கண்டிப்பாக என்னோட சேனல் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.